தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/1/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:34 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் 3 நூல்கள் வைத்திருக்கணும், படிக்கணும். மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியதுன்னு 3 நூல் இருக்கு. மனிதன் மனிதனுக்கு சொல்லியது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொல்லியது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொல்லியது கீதை. இந்த 3 நூல்களும் ஒருத்தன் படிக்கணுமா. அதில் திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு அற்புதமான குறள். அவர் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்தெடுத்து குறுகத்தரித்த குறள்ங்கிற, கடுகை துரைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு அந்த 2 அடிக்குள்ள மிக அற்புதமான கருத்துக்களை பயிற்சி வச்சிருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு ஒரு குறள். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். கற்க கசடர கற்க, எதுவும் பிழை இல்லாமல் கற்கணும். கற்றுட்டோம்னா கற்பவை கற்றபின், கற்றபின்னா நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக நீ நட அப்படின்னு தக அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இதனுடைய நல்ல நுணுக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் துணை எழுத்தே இருக்காது, கால்வாங்கிங்கிறது இருக்காது. இப்போ அதே இதில் யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு ஒரு குறள் இருக்குது. யாதனின்னா யாவன் நமக்கு கால் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு குறளையும் பார்க்குற போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகர் லாவன் அவளுக்கு கால் வாங்கியிருக்கோம். துணை எழுத்து இருக்கும். ஆனால் துணை எழுத்தே இல்லாமல் கல்வியை பற்றி சொல்கிறாரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் எங்கேயாவது துணை எழுத்து இருக்கா? கால் வாங்கிங்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நீ கல்வி கற்றால் உனக்கு துணைக்கு யாருமே தேவையில்லை, உன்னுடைய கல்வியே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த கல்வி செல்வத்தை மிக அதிகமாக அழுத்தம் கொடுத்து சொந்த காலில் நீ நிற்க முடியும்னு சொல்லி, யார் துணையும் தேவையில்லை, யார் காலில் நீ பின்பற்ற வேண்டாம், உன்னுடைய சொந்த காலில் நீ நிற்கலாம்னு துணை எழுத்தே இல்லாமல் அந்த ஒரு குறள் அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க. அதே மாதிரி துறவுன்னு ஒரு அதிகாரம். துறவுனா எல்லாம் திறந்தவங்க, இந்த உதடு கூட ஒட்டிக்க கூடாதான், அப்படி ஒரு குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை. உதடு ஒட்டலை பற்றியல. அப்போ துறவுங்கிற அதிகாரத்தில் அவர் எழுதின குறளில் உதடு கூட ஒட்டாத அளவு எழுதியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. எல்லாமே உதடு ஒட்டும். சரி, இதில் குறளில் ரொம்ப அற்புதமான ஒன்று நம்ம மனதில் பயிற்சிக்க வேண்டியது என்ன குறள் அப்படின்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின ஒரு குறள். நம்ம எதாக மாற நினைக்கிறோம்னு எண்ணணுமோ அந்த எண்ணங்கள் கை கொடுங்கிறார். ஆக எண்ணத்திற்கு வலிமை சேர்க்கதாக ஒரு குறள். இப்படிப்பட்ட அந்த குறளை நாம் படித்து, திருக்குறளை படித்து அதன் வழியே நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் பலம் பெற்றிருக்கின்றார், உச்சம் பெற்றிருக்கின்றார். புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும். தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட விதத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரலாம். 3லே குரு இருப்பதனாலே உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் அகலும். நன்மைகள் அதிகம் நடைபெறுகிற இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு லாபம் 2 மடங்காக வருகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அவருடைய குறைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். நாளிலே கேது என்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு சிறு தொல்லைகளுக்கு ஆட்பட நேரிடும். உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் நலம் சீராகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. தெய்வ அனுகூலங்களால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சில காரியங்கள் தாமதப்பட்டாலும் கூட தடையின்றி நடைபெறுவதற்கான வழி உங்களுக்கு பரிகாரங்களும் வழிபாடுகளும் இருக்கின்றன. ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். திசாபுத்தி கேட்டு தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும். இன்று உங்களுக்கு சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். மாற்றங்களால் ஏற்றங்களும் வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளை மட்டும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது.
கடகராசி நேயர்களே, இன்று காலை 7:39 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே 7:39க்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதிகாலையில் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்காது. அதிகாலையில் வரும் அலைபேசி தகவல் கூட கொஞ்சம் மனக்கசப்பு தரக்கூடியதாக இருக்கலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். பண விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:39க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தாலும் சரி, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நினைத்தாலும் சரி, நண்பர்களை பார்க்க நினைத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு காலை 7:39க்குள் முடித்து விடுவது நல்லது. அதற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்கி விடுவதனாலே சந்திரபலம் குறைகின்ற பொழுது நீங்கள் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறாது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். நட்பு பகையாகலாம். யாரையும் நம்பி எதுவும் செயல்பட இயலாது. கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக அமைகின்றது. எனவே பொதுவாகவே இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமைய வேண்டுமானால் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள். இன்று கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். கடல் தாண்டி வரும் செய்தி காதணிக்க செய்யலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய பாதையும் புலப்படப் போகின்றது. நேற்று வரை நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இன்று ஒரு புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். திறமை மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதன் மூலமாக ஒரு சிறு விரயம் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்ப்பதால் மக்கள் செல்வங்களால் இந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும். உதிரி வருமானங்கள் வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்களுடைய ராசிக்கு 5லே சனி இருப்பதனாலே பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மகத்துவம் அதிகரிக்கின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். 3லே சூரியன் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பொதுவாக குருவின் பார்வை 2ல் பதிவதால் பொருளாதார நெருக்கடி அகலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த நாளிலும் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடினாலும் கூட அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்திலே விரையாதிபதி இருக்கின்றார். தனஸ்தானத்திலே விரையாதிபதி இருப்பதனாலே தன விரயம் உண்டு என்றாலும் அதற்கேற்ற விதம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சொத்து விற்பனையால் லாபங்கள் கிடைக்கலாம். அந்த லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகத்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கப் போகிறது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். லாபகரமான நாள். குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. 7.5 சனி விலகும் நேரமாக இருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே 7.5 சனி விலகப் போகின்றது. முற்றிலும் உங்களை விட்டு விலகுவதனாலே விலகுவதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்னதாகவே நல்லது செய்ய வேண்டும். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக முயற்சித்தால் அது கைகூடலாம். இன்றைக்கு நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். இந்த நாள் இனிய நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் ராகுவோடு இருக்கின்ற பொழுது சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷக்கேடுகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. எனவே யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். அதே நேரத்தில் காலை 7:39 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். எனவே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கேட்டது கிடைக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். காலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:39 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் உலா வருகின்றார், பஞ்சமாதிபதி. எனவே நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைவே நடைபெறும், மனநிறைவு கூடும், பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணத்தால் பிரபலமானவர்களின் சந்திப்பு கூட கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. தாய் வழி ஆதரவும் உண்டு, பெற்றோர் வழி ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.